வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிடி பைட்ஸ். ப்ளீஸ் தயவு செஞ்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கயா. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சைனீஸ் டிராமா. இதை நம்ம தமிழ்ல கொஞ்சம் விளக்கி சொல்லலாம். வாங்க டிராமாக்குள்ள போலாம். நம்ம டிராமா பேர் என்னன்னா மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அன் ஏலியன். ஒரு வெளிச்சம் அது பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. கார்ல யார் இருக்காருன்னா நம்ம ஹீரோ இருக்காரு. அவர் இந்த நியூஸை கேட்டுட்டு இருக்காரு. ஒரு வெளிச்சம் வருது. அது ஆஸ்ட்ராய்டா இல்ல ஸ்பேஸ்ஷிப்பா அப்படின்னு நாசா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் சொல்றாங்க. அப்ப ஹீரோ சாருக்கு ஒரு கால் வருது. கால்ல அவரோட செக்ரட்டரி சொல்றாரு, நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க, ஏன்னா மழை கனமா பெய்ய போகுது, அதனால சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அந்த நியூஸ் கேட்டுட்டு இருக்கிறதையும் அவர் ஸ்டாப் பண்ணிடுறாரு. அப்ப திடீர்னு அந்த வானத்துல இருந்து வெளிச்சம் வருது. அது என்னன்னா அந்த ஸ்பேஸ் ஷிப் பூமியில தரையிறங்கிறது. அந்த வெளிச்சம் தான். அவர் திடீர்னு பார்க்கும்பொழுது அவரோட காரோட கண்ட்ரோல்ல அவர் இறந்துடுறாரு. சோ கார் போய் ஒரு இதுல பாலத்துக்கு கீழே விழுந்துருது. விழுந்த உடனே அவரும் கார் நல்லா விழுந்து அவருக்கு நல்லா அடிபட்டு அவரு பரவாயில்ல எப்படி எழுந்திரிச்சு வெளியே ஒரு இடத்துல படுத்து அப்படியே மயங்கிடுறாரு. அப்ப கரெக்டா ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்துல யார் வராங்கன்னா நம்ம ஹீரோயின். இவங்க தான் இந்த கதையோட ஹீரோயின். பேர்லயே இருக்கு, இவங்க ஒரு ஏலியன். ஏலியன் ஃபர்ஸ்ட் வரும்போது காஸ்டியூம்ஸ் இல்லாம வராங்க. அப்புறம் வர வர வழியில இருக்கிறத எடுத்து போட்டுக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ மயங்கி கிடக்குறாரு. உடனே ஹீரோ பக்கத்துல போயிட்டு ஹீரோ நெஞ்சில கை வச்சு பாக்குறாங்க. அவங்க ஏலியன் இல்லையா, அதனால அவங்களுக்கு மனிதன் அப்படின்ற ஹார்மோன்ஸ் அவங்களுக்கு புதுசா இருக்கு. இந்த ஸ்மெல் சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணி பாக்குறாங்க. அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அவரோட சிக்ஸ் பேக்கை. அப்புறம் அவங்களே அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. கையை தட்டி விட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. உடனே அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, கார்ல இருக்கிற பெட்ரோல் கீழே வழிஞ்சு அந்த கார் வெடிச்சிருது. ஹீரோயின் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை சரி பண்ற போது அந்த கார் வெடிச்சிரும். உடனே அவங்க எந்திரிச்சு ஒரு ஷீல்டை உருவாக்கி ஹீரோவை காப்பாத்திடுவாங்க. ஹீரோ பழச்சிருவாரு. பட் ஹீரோயின் வாயில இருந்து பிளட் வந்துடும். இவங்க ஏலியன் அப்படின்றதுனால இவங்களோட பிளட் ப்ளூ கலர்ல இருக்கும். அவங்களோட டாலர்ல இருக்க கல்லு, அந்த கல்லும் கீழே விழுந்துரும். ஹீரோயினும் ஒரு குளத்துல விழுந்துருவாங்க. ஹீரோயின் பிளட் அவர் கையில பட்டிருக்கு இல்லையா, அது கல்லா மாறிடும். கல்லா மாறிடும். அவர் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்குவாரு. ஹீரோ அடுத்த நாள் அவரோட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாரு. பெட்ல இருந்து திடீர்னு எந்திரிப்பாரு. திடீர்னு எந்திரிச்சு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரு. உடனே டாக்டர் வருவாரு. ஹீரோட்ட கேட்பாரு, எப்படி இருக்கீங்க? ஓகே சார், ஐ எம் ஃபைன். நீங்க ஒரு வாரமா அட்மிட் ஆயிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சார் அப்படின்னு சொல்றாரு. அவர் டாக்டர்கிட்ட கேக்குறாரு, அன்னைக்கு மழை பெஞ்சுதா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, மழை பெஞ்சுது. நாங்க உங்களை தரவா செக் பண்ணிட்டோம், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு டாக்டர்கிட்ட. உடனே டாக்டரும் கிளம்பிடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் குளத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. அவங்க தலை மேல ஒரு ஆமை இருக்கு. ஆமை ஆமை குளத்துல இருந்து எந்திரிச்சு கழுத்தை திருப்பி திருப்பி பாக்குறாங்க. அதனால பக்கத்துல ஒரு ஓல்டு மேன் இருக்காரு. அவர் பயந்துடுறாரு. பயந்துட்டு ஓடிடுவாரு. உடனே ஹீரோயின் அந்த ஓல்டு மேன்கிட்ட தான் போயிட்டு, நான் என் பிளானட்ல இருந்து தெரியாம வந்துட்டேன், என் பிளானட் போறதுக்கு ஏதாச்சும் இங்க வழி கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த தாத்தாவுக்கு பயமாயிட்டு, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாரு. உடனே ஹீரோயின் இந்த தாத்தாவுக்கு என்னாச்சு இப்படி பயந்து ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா உட்காந்துட்டு இருந்த இடத்துல போய் உட்காந்துருவாங்க. அப்பதான் அவங்க தலையில இருக்கிற ஆமையை பார்ப்பாங்க. அதை அப்படியே தூக்கி எறிய போவாங்க. அந்த ஆமை தூக்கி போட்டுறாத தூக்கி போட்டுறாத, நான் உன்னோட செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். செக்ரட்டரி, சும்பு நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆமா நான் தான். ஏன் நீ இன்னும் பிளானட்டுக்கு திரும்பி போகாம இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எங்களோட கல்லை தொலைச்சிட்டேன், அதனால என்னால திரும்பி போக முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் என்னிட்ட இருக்கு, நாம என்னிட்ட அந்த அனிஷியேட்டர் இருக்கு, இதுல இருந்து சிக்னல் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பிட்டு நாம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப அந்த டாலர் எடுத்து பார்க்கும்பொழுது அதெல்லாம் அந்த அனிஷியேட்டர், அந்த கல் இருக்காது. உடனே எங்க போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரியல. உடனே திங்க் பண்ணி பார்ப்பாங்க. திங்க் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு மேனை நான் காப்பாத்தினேன், அங்கதான் என்னோட கல்லு விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உன்னால ரிமெம்பர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும். அப்படின்னு ஆமை கேட்கும். அதோட இது ஹீரோயினோட பார்ட் முடியுது. அப்ப நம்ம ஹீரோ சரியாயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. அப்போ
சும்மா கெத்தா ரெடி ஆகுறாரு. அவங்களோட இது ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கும்பொழுது அவங்களோட இடம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. எல்லாம் சூப்பரா நீட்டா இருக்கு. உடனே அவர் குளிச்சுட்டு வெளியே வரும்போது ஷூஸ், வாட்சஸ் எல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டா நல்லா நிறைய இருக்கு. அதுல எல்லாத்தையும் சூஸ் பண்ணி கட்டிட்டு அவர் வந்து வெளியே வராரு. வரும்போது ஒரு ரோபோட் வச்சிருப்பார். அந்த ரோபோட் வந்து இன்னைக்கு நாள் என்னென்ன சொல்லணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும். அப்போ வந்து அவரோட செக்ரட்டரி அவர் வருவார். வந்துட்டு மிஸ்டர் ஃபாக், உங்களுக்கு வந்து மேரேஜ் ஈவெண்ட் வச்சிருக்காங்க. மேரேஜ் ஈவெண்ட்டா? என்ன சொல்றேன், உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு மேரேஜ் ஈவெண்ட் வந்து நம்ம ஆஃபீஸ் முன்னாடி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி, நான் அதனால நீங்க இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி சொல்றாரு. நான் அதை பாத்துக்கிறேன், நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போறேன், நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக் வந்து கிளம்பிடுவாரு. குரூப் ஆஃப் ப்ரெஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க. அந்த ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இன்னைக்கு செம நியூஸ் கிடைக்க போகுது, நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பீப்புள்ஸ் சொல்றாங்க. உடனே நம்ம ஃபாக் வந்து இறங்குறாரு. அவர் அப்படியே சும்மா சைடு ஆங்கிள் சூப்பரா காட்டியிருப்பாங்க அந்த போஸ்ட்ல ஹீரோவை. உடனே அங்க இருக்க ப்ரெஸ் பீப்புள்ஸ் கேட்பாங்க, நீங்க லவ் பண்ணிட்டு அப்புறம் காசு கொடுத்து சரி பண்ணிடலான்னு நினைக்கிறீங்களா? இப்படி ஒரு ஃபாக் ஃபேமிலியில இருக்கீங்க, நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே வந்து இது லவ் அப்படின்றது டூ பீப்புள்ஸ் நடுவுல இருக்கிறது. ஸோ நீங்க வந்து இதுல தலையிட வேண்டாம். நான் வந்து அவங்கள பாத்துக்கிறேன். நாங்க 2 பேரும் பேசி தீர்த்துக்கிறோம். 3வதா நீங்க வந்து நுழைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக் அவங்களோட செக்ரட்டரிட்ட ஒவ்வொரு பிரைட்ஸா நீங்க உள்ள அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக் போயிடுவாரு. செக்ரட்டரி வந்து ஃபர்ஸ்ட் பிரைடை உள்ள அனுப்புறாங்க. அவங்க பேர் சன்னி. ஸோ சன்னிக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத ஃபாக் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அவங்க வந்து ஒரு பெரிய மாடல் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட ஆசை. ஸோ அதுக்காக ஃபாக் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருப்பாரு. பாரிஸ்க்கு டிக்கெட்ஸ்லாம் போட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ அவங்க எதிர்பார்ப்பு அவங்க அவங்க ஃப்யூச்சரில் என்னவா ஆகணும் அப்படின்றத நினைக்கிற அவங்க ஃபுல்ஃபில் பண்ணனதுனால எனக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காம்பன்சேட்டை வாங்கிட்டு போயிருவாங்க. அதே மாதிரி தான் மற்ற 4 பிரைட்ஸ்க்குமே காம்பன்சேட் கொடுத்து ஃபாக் வந்து சரி பண்ணிடுவாரு. சரி பண்ண உடனே அவங்க அவங்க ஆஃபீஸில் இருக்க ஒருத்தர் கேட்பாரு, இது என்னடா இவன் வந்து இத்தனை பிரைட்ஸை வெளியே நிற்க வச்சிருக்கான், என்ன நடக்குது இந்த ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்புறம் 5 பிரைட்ஸ்லாம் வெளியே போவாங்க. அப்போ ப்ரெஸ் பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்தவங்க வந்து கேட்பாங்க, ப்ரெஸ் வந்து கேட்பாங்க, ப்ரெஸ்லேருந்து கேட்பாங்க, சொல்லுங்க ஃபாக் வந்து உமனைசரா இருந்தா அப்படின்னு என்ன அர்த்தம்னா பொம்பளை பொறுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க இதுலலாம் தலையிட வேண்டாம். ஃபாக் சொன்ன மாதிரி இது வந்து எங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற விஷயம். நீங்க தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. பிரைட்ஸ் எல்லாம் கிளம்பிடுவாங்க. அப்புறம் வந்து நம்ம செக்ரட்டரி ஃபாகை பார்ப்பாரு. ஃபாக் பார்த்துட்டு, சார் அதெல்லாம் உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், உங்களுக்கு நியூவா கேர்ள் ஃப்ரெண்ட் எது தேவைப்படுதா அப்படின்னு கேட்பாரு. நோ நீட் அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே வந்து நீங்க கோமால இருந்தப்ப உங்க கையில இந்த கல் இருந்துச்சு, இது உங்களுக்கு இம்பார்ட்டனோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை கொடுப்பாரு. அந்த கல்லை ஃபாக் நல்லா பார்த்துட்டு, இது என்னன்னு எனக்கு தெரியல, நீ ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு ஃபாக். ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோவை வரைய ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு குளத்துக்கிட்ட உட்காந்து வரைஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபேஸ்லாம் ஞாபகம் இருக்காது. அந்த ஆமை வந்து கேட்கும், உனக்கு வந்து அவங்கள ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும். எனக்கு வந்து ஃபேஸ்லாம் ஞாபகம் இல்லை, பட் அவங்க பாடி ஷேப்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாடி மட்டும் வரைஞ்சி அந்த முகத்தை ஒரு ஒரு வட்டம் போட்டு 2 கண்ணு மட்டும் வச்சிருப்பாங்க. ஆமை வந்துட்டு நான் முடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க காமி, என்ன மேலே தூக்கி காமி அப்படின்னு சொல்லி ஆமை சொல்லும். உடனே காமி, என்னது இது, இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமை கேட்கும். ஆமை கேட்ட உடனே எனக்கு வந்து அவரோட ஸ்மெல்லை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஸோ ஹீரோயின் வந்து ஒரு கடைக்கு போவாங்க. அங்க இருக்க கடையில இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போயிடும். உடனே அவங்களோட தான் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படி அப்படியே போட்டுக்குவாங்க. போட்டுட்டு கண்ணாடியில் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க அவங்கள. அப்புறம் வந்து பிரைட் ட்ரெஸ் ஒன்று இருக்கும். அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆசையாயிரும், அதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு அதை பார்த்துட்டு நின்றுருப்பாங்க. உடனே அவங்களோட செக்ரட்டரி சும்போ அவங்க சொல்லுவாங்க, ஏய் இந்த ட்ரெஸ்லாம் நீ போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது, இது வந்து மேரேஜ்க்கான ட்ரெஸ்ஸு, மேரேஜ் பண்றவங்க மட்டும்தான் போடுவாங்க. மேரேஜா அப்படின்னா என்ன அப்படின்னு, மேரேஜ்னா இந்த இடத்துல இருக்கிற ஒரு கமிட்மெண்ட் மாதிரி, 2 பேரும் சேர்ந்து
ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா ஓகே, நான் அதை பண்றேன். இந்த ட்ரெஸ்ஸை போடணும்னா அதை பண்ணணும் அப்படின்னா நான் அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு ரெடி, நான் அதை போட்டு தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்குவாங்க. உடனே அந்த ட்ரெஸ்ஸை போட்டதை பார்த்த உடனே அவ்வளோ அழகா இருப்பாங்க, கியூட்டா சூப்பரா இருப்பாங்க. உடனே அந்த செக்யூரிட்டி வந்து வாட்ச்மேன் வந்து திருடன் திருடன் கத்திட்டு ஒடியாருவாரு. உன்னதான் யாரு திருடன் அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. ஆமா உன்னதான் சொல்றாங்க அப்படின்னு உடனே ஓட்டம் பிடிச்சிருவாங்க. திருடன் திருடன் கத்திட்டு வந்துட்டே இருப்பாரு, இவங்க ஓடிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து ரோட்டுக்கு வந்துருவாங்க. அப்ப கார்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அவங்க அந்த பிளாஸ்ட பார்த்ததுனால அவங்களுக்கு கார்னாலே பயமாயிரும். ரோட்டை கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அந்த ரோட்டுக்கு நடுவுல போய் உக்காந்துருவாங்க. உட்கார்ந்த உடனே அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ கார்ல வருவாரு. கார்ல வந்துட்டு கரெக்டா அவங்க முன்னாடியே வந்து நிறுத்துவாங்க. நிறுத்துவாங்க. அப்புறம் எல்லாம் அங்கங்க அங்கங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருவாங்க. அவங்க பவர், ஹீரோயின் பவர் வச்சு அவங்க அப்படியே உலகத்தையும் நிறுத்திட்டாங்க. பட் நம்ம ஹீரோக்கு மட்டும் நினைவு இருக்கும். பட் அவங்களோட கார் எதுவுமே வந்து பிரேக், ஆக்சிலேட்டர் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஹீரோயின் அழகா எந்திரிச்சு பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனுக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் அவங்க கிளம்புன கொஞ்ச நேரத்துல எல்லாம் பழைய நிலைமைக்கு வந்துரும். ஆனா ஃபாகுக்கு மட்டும் இது தெரியும். மத்தவங்களுக்கு யாருக்கும் இது தெரியாது. ஃபாக் வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் அவரும் கிளம்பிடுவாரு. கிளம்பிட்டு அவர் வந்து ஒரு டாக்டரை பார்க்க போவாரு. அந்த டாக்டர் தான் கேட்பாங்க, மழை பெஞ்சா உனக்கு ஃபீமேல்ஸ்லாம் ஃபியூச்சர்ல பாஸ்ட்ல இருந்த ஃபீமேல்ஸ்லாம் மறந்து போயிருவாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அதை வந்து நீ ரகசியமா வச்சிட்டு இருக்க. உன்னோட ஸ்டெப் மதர் அதை கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியும். இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்றதுக்கு எதனாச்சும் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இது வரைக்கும் அது மாதிரி ஒரு சொல்யூஷன் இல்ல. பட் உன்னாலதான் முடியுது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்கு. பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. அடுத்ததான் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ தேடுற வேட்டையில இருக்காங்க. அப்போ வந்து ஒரு 6 பேக் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போட்டிருக்காங்க. அப்ப அந்த பார்ட்டிக்கு போறாங்க. பார்ட்டில நல்லா என்ஜாய் பண்றாங்க. அங்க இருக்க பாய்ஸ் எல்லாம் 6 பேக் இருக்கிறவங்கள தொட்டு தொட்டு பாக்குறாங்க. யாருக்கிட்டயுமே அந்த ஸ்மெல் அவங்களுக்கு வரல. அப்ப வந்து அவங்க வந்து ட்ரிங்க்ஸை வந்து ஊத்தி கொடுத்துருவாங்க. ஹீரோயின் அதை குடிச்சிருவாங்க. உடனே அந்த ஆமை மேல பட்டதுனால அந்த ஆமையும் அப்படியே மயக்கமாயிரும். அதனால அவங்களுக்கு சண்டை வந்துட்டு அவங்களாம் போயிருவாங்க. அப்ப ஹீரோவோட தம்பி இவர் வந்து இவர் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல பாட்டு பாடிட்டு இருப்பாரு. பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவங்கள ரசிச்சுட்டு வந்துட்டு பக்கத்துல வருவாங்க. கரெக்டா லீக்கு வந்து அவங்க ஹீரோட்ட இருந்து கால் வரும். கால் வந்தோடனே அவர் சீக்கிரம் படபடன்னு எடுத்துட்டு பாத்ரூம் ஓடி சொல்லுங்கண்ணா அப்படின்னு, எங்க இருக்க? நான் வந்து ஆர்ட் தான் வரைஞ்சிட்டு இருக்கேன் ரூம்ல இருந்து. இல்ல நீ போய் சொல்ற, இங்கேயே எனக்கு மியூசிக் சவுண்ட் கேக்குது அப்படின்னுவாரு. இல்ல இல்ல, அது வந்து நான் ரிலாக்ஸ் பண்றதுக்கு மியூசிக் கேக்குறேன் அப்படின்னுவாரு. நீ பொய் சொல்லாத அப்படின்னுவாரு. இல்ல அப்படின்னு உடனே பாத்ரூம் கதவை யாரோ தட்டுவாங்க. தட்டுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஃபாகோட அசிஸ்டன்ட் அங்க இருப்பாரு. உடனே லீயை கூட்டிட்டு போயிருவாங்க. போயிருவாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிளம்புவாங்க. அப்ப அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் வந்து அவங்க கிட்ட, நீங்க அந்த பாய்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 48,965 ஆர்எம்பி வந்து கணக்காவது, நீங்க கொடுங்க அப்படின்னுவாங்க. என்கிட்ட எந்த மணியுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டுருவாங்க. மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓனரே வந்து அவங்கள தூக்கி கொண்டு போய் பெட்ரூம்ல படுக்க வச்சு அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிற வரைக்கும் அவங்கள பாத்துக்குவாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு, நான் எங்க இருக்கேன், என்ன இடம் இது அப்படின்னு தேடுவாங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நீங்க வந்து என் வீட்ல தான் இருக்கீங்க, இந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்புறம் தான் கேட்க ஆரம்பிப்பாங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்பாங்க. நேத்து ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணீங்கல்ல, அந்த பார்ட்டில நீங்க காசே கொடுக்கல, அதனாலதான் சரி இப்படியே மயக்கமாயிட்டீங்க, சரி காலையில எந்திரிச்சு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை இங்க தங்க வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி, ஓ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப ஆரம்பிப்பாங்க. ஏய் நில்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எனக்கு இந்த காசெல்லாம் வேணும் குடு அப்படின்னுவாங்க. காசா அப்படின்னா அப்படின்னுவாங்க. நேத்து ட்ரிங்க்ஸ் பண்ணீங்கல்ல, அதுக்கெல்லாம் காசு வேணும், அதுக்கெல்லாம் எங்க போறது நானு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அழுவ ஆரம்பிச்ச உடனே அவங்க வந்து அந்த ஆமை சொல்லியிருக்கோம், சேட் அப்படின்னா மனிதனோட கண்ணுல இருந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால இவங்க சேடா இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கோம். சரி இப்போதைக்கு இந்த வாட்சை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுப்பாங்க. எனக்கு இந்த வாட்ச் எல்லாம் பத்தாது அப்படின்னுவாங்க.
சரி நீ போ அப்படின்னுவாங்க. உடனே இவங்க ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சுருவாங்க. ஏதேதோ கதைலாம் சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சுருவாங்க. இவ்ளோ செலவு பண்ணி நானு பார்ட்டி நடத்தி இப்ப நானே வேஸ்ட்டா போறேனே! நான் என்ன வச்சுட்டு இருக்கேன்? ஏது வச்சுட்டு இருக்கேன்? அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சுருவாங்க. சரி நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். நான் உங்கள இது பண்ண விடமாட்டேன். சொல்லுங்க என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்பன்னா நீ இந்த இதுல வந்து டெலிவரி பாயா வேலைக்கு சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாங்க. ஓகே நான் டெலிவரி பாயா வேலைக்கு சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிருவாங்க. உடனே ஃபர்ஸ்ட் டெலிவரி எங்க வரும்னா ஃபாக்லி அவங்க தம்பிக்கு தான் டெலிவரி பண்ற மாதிரி வரும். அத குடுத்து அனுப்புவாங்க. உடனே உன் பேர் என்ன அப்படின்னுவாங்க. அவங்க ஜில் கால் குவா காசா காசா நம்பர் 7 அப்படின்னுவாங்க. உடனே அந்த மேம் கேட்டுட்டு இதா இனிமேல் உன் பேர்லாம் அது இல்ல. என்னோட சுர்நேம் எடுத்துக்கோ சாய் அப்படின்ற சுர்நேம் எடுத்துக்கோ. இனிமேல் வந்து சாக்ஷி அப்படின்றது தான் உன்னோட பேரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு போவாங்க. ஃபுட் டெலிவரி பண்ண போகும்போது கார் கிராஸ் பண்ற மாதிரி வரும். அந்த கார் இது பண்ண உடனே அவங்களுக்கு பயமாயிரும். ஸோ அவங்க பவரை வச்சு போய் நிப்பாங்க. கரெக்டா ஃபாகும் வருவாரு. ஃபாக் அவங்கள பார்ப்பாங்க. அந்த கார்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த பயம் வந்துரும். ஸோ அவங்க அவங்க மேஜிக் பவர் வச்சு எஸ்கேப் ஆயிருவாங்க அந்த அட்ரஸ பார்த்துட்டு. ஃபாக் பார்க்கறப்ப இருப்பாங்க, திரும்பி பார்க்கறப்ப இருக்க மாட்டாங்க. உடனே செக்ரட்டரிட்ட கேட்பாங்க. அங்க என்னாச்சும் பார்த்தேன், அங்க ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. உனக்கு என்னாச்சும் தெரியுதா அப்படின்னு கேட்பாரு. இல்ல ஃபாக் ஒன்றும் தெரியல அப்படின்றவாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. இவங்க வந்து லீக் வந்து ஃபுட் குடுக்க வந்திருப்பாங்க. அங்க செக் செக்யூரிட்டிஸ்லாம் உள்ள விடமாட்டேன்னு சொல்லுவாங்க. உடனே லீ வந்து அவங்கள பேசி கூட்டிட்டு போயிருவாரு உள்ள. அப்ப நீயா அப்படின்னு என்ன நீ ஏற்கனவே பார்த்திருக்கியா அப்படின்னு லீ கேட்பாரு. ஆமா நேத்து ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன் அப்படின்னுவாரு. நீ சூப்பரா பாடுற. சரி அப்படின்னா நானும் நீ இனிமேல் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலாம் ஃப்ரெண்ட்ஸு. அதனால நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு என்ன ஹெல்ப் பண்ணணும்? உன்னோட ட்ரெஸ்ஸும் என்னோட ட்ரெஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னுவாங்க. அப்படின்னு ஃப்ரெண்டுனா அந்த ஹெல்ப்லாம் பண்ணணும்ப்பா. ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இந்த ஆர்ட்ட உட்காந்து வரைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிருவாரு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவரு கிளம்பிடுவாரு. கிளம்புன உடனே கிளம்புன உடனே ஃபாக் என்டர் ஆவாரு. அப்ப லீ வந்து ஃபாக பார்க்காம மறைஞ்சிருவாரு. உடனே அவர் ரூமுக்கு போவாரு. அப்ப அவன் தம்பிகிட்ட சொல்லுவாரு, நெக்ஸ்ட் மந்த் வந்து உனக்கு வந்து எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கு அப்புறம் நீ வந்து வெக்கேஷன் ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் எதுவுமே சொல்லாம இருக்கிறதுனால அவரே அவர் துணி வேலைக்கு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் இருப்பாரு. பார்த்த உடனே அவருக்கும் அப்படியே இதாயிரும். அவங்க 2 பேத்தையும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காமிப்பாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோயின்ட்ட ஹீரோ கேட்பாரு. ஏய் என் பக்கத்துல வராத. நீ ரொம்ப கெட்ட பையனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பவர் வச்சு எஸ்கேப் ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்களால முடியாது. 2 டைம் ட்ரை பண்ணுவாங்க. பட் முடியாது. அப்புறம் வந்து ஒரு பொம்மையை கீழே தள்ளி விட்டு ஓடிடுவாங்க. அப்ப வந்து அவங்களோட செக்ரட்டரி வந்து மிஸ் ஆயிட்டாங்க இப்படி அப்படின்னு. சரி கவலைப்படாதீங்க, இங்க அவங்க அட்ரஸ் இருக்கு, நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. உடனே ஹீரோயின் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. நம்மளோட ட்ரெஸ்லாம் தொலைஞ்சிருச்சு, சாய் என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே போவாங்க. சாய் வந்து பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் நாளே வந்து ஒரு கஸ்டமரை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கியே, வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவாங்க. தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டெலிவரி எங்க சொல்லுங்க நான் போறேன் அப்படின்னு. அடுத்த டெலிவரிக்கு போறியா? ஆமா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அடுத்த டெலிவரி முடிச்சுட்டு வருவாங்க. ஹோல் ரெஸ்டாரண்ட்டுமே வந்து மிஸ்டர் ஃபாக் வந்து இது பண்ணியிருப்பாரு, அலாட் பண்ணியிருப்பாரு. வந்த உடனே கேட்பாங்க, ஃபாக் உள்ள இருப்பாரு. நீ ஒரே ஒரு பர்சன் தான் இருக்க எனக்கு சர்வ் பண்றதுக்கு அப்படின்னுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து சாய் கிட்ட ஓடுவாங்க. சாய் கிட்ட நான் மட்டும் எப்படி பண்றது அப்படின்னுவாங்க. எனக்கு டயர்டா இருக்கு, என்னால முடியாது அப்படின்னுவாங்க. ஓவர் டைம் ஒர்க் பண்ணு அப்படின்னுவாங்க சாய். உடனே ஹீரோயின் வந்து என்னால முடியாது அப்படின்னுவாங்க. சாய் உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க. எனக்காக நீ இதை கூட செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட போவாங்க. போன உடனே ஒரு மெனு கார்டு இருக்கும். மெனு கார்டை கொண்டு வந்து காமிச்சிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக்கிட்ட கேட்பாங்க. ஃபாக் சிரிச்சிட்டே எனக்கு இந்த ஐட்டம் எல்லாமே வேணும், இந்த ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிறது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே வந்து கிச்சன் சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிச்சன் சேஃப்லாம் அங்க இல்ல, நீ என் தம்பி எங்க இருக்கான்னு சொல்ற வரையிலும் உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு அவரு. உடனே ஹீரோயினே போய் சமைக்க ஆரம்பிப்பாங்க.
சமைச்சு அது இதையும் ஊற்றி தீ பிடிச்சிரும். தீ பிடிச்ச உடனே நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுவாங்க. காப்பாற்றிட்டு நெருப்பெல்லாம் அணைச்சிருவாரு. அணைச்சிட்டு அவரோட சட்டை கழட்டினதுனால அவர் சிக்ஸ் பேக்கை நம்ம ஹீரோயின் தொட்டு பார்ப்பாங்க. தொட்டு பார்த்த உடனே அவங்களோட ஹார்மோன்லாம் அவங்க ஸ்மெல் பண்ணிடுவாங்க. ஸ்மெல் பண்ணிட்டு நான் காப்பாத்தினவன் இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்து பண்ண மாட்டியா அப்படின்னு திட்டிகிட்டே பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க கரண்டி எல்லாம் கீழே விழுந்துரும். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரும். மறக்காம நம்ம பிடி பைட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.